வருஷத்துக்கு முன்னாடி போய் டெஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் 2 இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் வேன் வந்து நீங்கள் சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்போ சாம்பிள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? அது வேணும் ஒரு டெமோ வந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸோ அங்கே வந்து மண் மாதிரி வந்து எவ்வளோ எடுத்து கொடுத்துருங்க சாம்பிள்? 4 கிலோ எடுத்து மண்ணு தண்ணி 2 எல்லாமே 4 கிலோ எடுத்து கொடுத்துருங்க. எல்லாமே தண்ணி எவ்வளோ எடுத்து கொடுத்துருங்க? தண்ணி போர் தண்ணி எவ்வளோ சாம்பிள் எடுத்து கொடுத்துருங்க? அது ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டில் அது தெரியல. மண் மாதிரியை பொறுத்த வரைக்கும் 1/2 கிலோ மண் கொடுத்தா போதும். கவர் கொடுத்தாங்க. அப்புறம் தண்ணி வந்து 3 போர் தண்ணி தான். அது 3 பாட்டில் போதுட்டாங்க. அப்புறம் மண் வேணா எல்லாமே எல்லா காட்டு காட்டு நான் கொடுத்தேன். 4 பக்கம் எடுத்துட்டு சேம்பளோ 4 சேம்பள் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மண் மாதிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மண் வந்து ஒரு சில அதிகமாக போட்டுருப்பாங்க, அப்படி போடாது போடுறாங்க. அதனால வந்து மண்ணை கண்டிப்பாக வேண்டாம், தண்ணி வேணா போதுட்டாங்க. தண்ணி 1/2 லிட்டர் பாட்டில் போதுங்க. அது வந்து தண்ணி வந்து நம்ம மோட்டர் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இல்லைங்களா? ஓடாத மோட்டருக்கு தான் ஒரு நாள் கூட ஓட சொல்லுவோம். வருஷமாக ஓடுற அப்படின்னாலும் கூட நம்ம 2 நாளில் ஓட சொல்லுவோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற மோட்டர் தான் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் ஒன்று போடுவோம். ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு 2 டைம் நல்லா குடிச்சு வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு ஒரு 4வது 5வது டைம் எடுக்கிற சாம்பிள் வந்து எடுத்து பண்ணுவோம். தண்ணி கொடுத்துருவோம். தண்ணியெல்லாம் வந்து சேம்பல் கொடுத்தா மண்ணும் பார்த்தா தண்ணி நல்லா இருக்குங்களா? என்ன சொன்னாங்க?